எல்லோருக்கும் வணக்கம். எபிசோட் 2 சுட்டி ஸ்டோரி. கிரெடிட்ஸ் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்ட்ரல் கவர்மெண்ட், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 சுட்டி ஸ்டோரி பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அது. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு டிஸ்க்ளைமர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. February 14th and 15th 7th நேஷ்னல் எக்ஸிபிஷன் அண்ட் ப்ராஜெக்ட் காம்படிஷன் நடந்துச்சு ஐஐடி டெல்லியில். ஸோ அங்கே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்த அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் இதில் 5 சுட்டி ஸ்டோரி பார்த்தோம். இந்த டைம் ஒரு 6 சுட்டி ஸ்டோரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவர் 2019 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் பார்வதிபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போயிருந்திருக்காரு. அவங்களோட கைட் டீச்சர் மரியா ஆகஸ்டேனல். அவரோட இனோவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபுட் அண்ட் மிஷின் டிஸ்பென்சர் ஃபார் ஏஜ்ட் பீப்புள். ஸோ அவர் ஒரு ஃபெனரலுக்கு போயிருக்காரு. அங்கே ஒருத்தர் இறந்துட்டார். காரணம் ஒரு ஓல்டேஜ் பீப்புள், வயசான வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கேர்டேக்கர் இல்லை, சரியாக உணவு மருந்து இதெல்லாம் கொடுக்காததான் காரணம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காரு. ஓகே, நம்ம அப்போ அது தொடர்பாக ஏதாவது ஒன்று மிஷின் பண்ணலாமே அப்படின்ட்டு அவர் ஒரு மிஷின் டிசைன் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் இருக்குது. ஒன்று உணவு, அந்த கேர்டேக்கர் உணவை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா டைமுக்கு அது கொடுத்துரும். இன்னொரு சேம்பர் மெடிசன், டைமுக்கு டைம் அதுவே அலாம் அடித்து அவங்களுக்கு கொடுத்துரும். இவர் இது கூட என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ஒரு டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலிமா அந்த கேர்டேக்கருக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி இந்த டைமுக்கு உணவு மெடிசன் இந்த மிஷின் டிஸ்பஸ் பண்ணிடுச்சு, வயசானவங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவருக்கு நாவல், காமிக்ஸ் இதெல்லாம் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட மோட்டிவேஷன் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சைக்கிளிங் இது சைக்கிளிங் பண்ணுறது, பாட்டு பாடுறதெல்லாம் இவரோட ஹாபிஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே செகண்ட் வந்தோம்னா ஆர்த்தி. இவங்க 2019 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுப்பைக்குழி கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இவங்களும் போயிருக்காங்க. இவங்களோட கைட் டீச்சர் கிருபா ஜினி. இவங்களோட இனோவேஷன் என்னென்னா மினிமம் வாட்டர் கன்சம்ஷன் டாய்லெட். ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி டாய்லெட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா கட்டியிருக்காங்க. நார்மல் டாய்லெட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 17 லிட்டர் வரைக்கும் ஃப்ளஷ் டேங்க் செலவாகும். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்திங்கன்னா இவங்க செஞ்சது என்னன்னா அது 4 to 5 லிட்டர்ஸ் மட்டுமே அந்த ஃப்ளஷ் டேங்க்லேருந்து கரெக்டான மெத்தடில் பூப் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோசட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதனால் வாட்டர் சேவிங் நடக்கும். அடுத்து தேர்ட் சுட்டி ஸ்டோரி எஸ் அரிஷ்மா. இவங்களும் சேம் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுப்பங்குழி கன்னியாகுமரி. இவங்களோட கைட் டீச்சர் கிருபா ஜினி. இவங்களோட இனோவேஷன் என்னென்னா எலக்ட்ரானிக் நாப்கின் இன்சினரேட்டர் அப்படின்ட்டு. இவங்க 10th ஸ்டாண்டர்டு 2019 படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த என்ன சொல்கிறது, அந்த யூஸ்டு நாப்கின்ஸ்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிக்கல் அண்ட் குரோமியம் சேர்ந்த ஒரு அலாயால் உருவான ஒரு எலிமெண்ட், அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க. அதை ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்க மாதிரி இவங்களோட அந்த மிஷின் இருக்குது, சின்ன டிவைஸ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அந்த டிஸ்போஸ் பண்ண அந்த நாப்கின் அதில் போட்டோம்னா அது ஆஷஸாக மாற்றி கொடுத்துரும். ஸோ அந்த ஆஷஸாக பாட்டம் ட்ரே வழியாக தனியாக கழட்டி எடுத்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிவி பார்க்குறது, கார்டனிங் பண்ணுறது பிடிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4வது சுட்டி ஸ்டோரி பி ஹரிஹரன். 2019 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்
அத்திப்புலியூர், நாகப்பட்டினம், தமிழ்நாடு. இவரோட கைடன்ஸ் டீச்சர் வந்து சண்முக சுந்தரம். இவரோட ஐடியா வந்து என்னன்னா, சுந்தரம் ஆட்டோமேட்டிக் சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு அவரோட ஆட்டோமேட்டிக் சைட் ஸ்டாண்ட் ரிலீவருக்கு உண்டான பேரை வந்து அவரோட நேமோட அட்டாச் பண்ணி தான் அவர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காரு. வண்டி எடுக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அலாம் மாதிரி அடிக்குது இல்லைங்களா, சைட் ஸ்டாண்ட் வந்து எடுக்கல அப்படின்னா. இப்போ வரக்கூடிய வண்டிகளில் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் நம்ம வந்து கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா அது அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த செயினோட அந்த அதாவது இந்த கியர்லேருந்து செயின் மூலியமா தான் வந்து ரியர் வீலுக்கு டிரைவ் வந்து போகும். ஸோ அந்த அந்த இடத்துல அந்த செயின் டிரைவில் வந்து இவரோட டிசைன் வந்து வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த ரியர் வீலில். ஸோ அதுக்கு இடையில இவரோட டிவைஸ் வந்து வச்சுட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து லைட்டாக மூவ் பண்ணும்போது அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சைட் ஸ்டாண்ட் வந்து எடுத்துரும். ஸோ இதனால் வந்து எதுவும் ஆக்சிடென்ட் மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ ரோட் சேஃப்டிக்காக பண்ண ஒரு டிவைஸ் தான் இவரோடது. 5வது சுட்டி ஸ்டோரி வந்து எஸ் ராஜரத்னம். இவர் 2019 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்துருக்காரு. எங்கேருந்து வந்திருக்காருன்னா முனிசிபல் மிடில் ஸ்கூல், வேலிப்பாளையம், நாகப்பட்டினம் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் எம் குறிஞ்சி. இவரோட ஐடியா என்னன்னா சிம்பிளிஃபைட் வீல் ரீப்ளேசிங் மல்டிநட் ரிமூவர். இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து காரோட டயரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதை வந்து இவர் பார்த்துருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு விதமான ஸ்பேனர் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த ஸ்பேனர் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, அதில் வந்து ஒரு 4 ஸ்ப்ராக்கெட்ஸ், ஒரு 4 பல் சக்கரங்கள் வந்து இருக்கும். அந்த 4 பல் சக்கரங்களும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அது ஒவ்வொன்றும் பல் சக்கரத்து மூலியமாக 4 ஸ்பேனர்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த வீல் ஸ்பேனர் நடுவில் வந்து ஒரே ஒரு ஹேண்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ இவரோட இன்ஸ்பிரேஷனும் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்னு சொல்லியிருக்காரு. ஒரு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த எபிசோட் 2வோட ஃபைனல் சுட்டி ஸ்டோரி வசந்தகுமார் பி. 7th ஸ்டாண்டர்ட் 2019 படிச்சுட்டு வந்திருக்காரு. ஹோம் ஸ்கூல், விருத சம்பதி, சேலம் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் என் ராணி. இவரோட இனோவேஷன் என்னன்னா சோலார் அக்ரோ ஸ்ப்ரேயர். ஸோ இவருடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு பம்ப் வந்து பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்ப்ரேயர் அண்ட் பம்ப் வந்து இன்டர் கனெக்டட். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் பெட்ரோல் யூஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பேட்ரி அண்ட் சோலார் பேனல் வச்சு அந்த ஒரு சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணி பம்பை வந்து பெஸ்டிசைடு அண்ட் ஸ்ப்ரேயர், என்ன சொல்கிறது, அந்த ஸ்ப்ரேயர் மூலியமாக பெஸ்டிசைடு வந்து தெளிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கபடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவரோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எபிசோட் 2ல் ஒரு 6 சுட்டி ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எபிசோட் 3ல் ஒரு 6 சுட்டி ஸ்டோரிஸ் இருக்குது. அது அப்புறம் பார்ப்போம். லிசன் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் நன்றி.